ஐபிஎல் தொடரில் மும்பைக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் அணி 31 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 500 ரன்களுக்கு மேல் குவிக்கப்பட்ட இப்போட்டியில் மொத்தம் 38 சிக்சர்கள் பறக்கவிடப்பட்டன. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக சதம் விளாசிய டிராவிட் ஹெட்டும் மயங்க் அகர்வாலும் ஹைதராபாத் சார்பில் தொடக்க வீரராக களம் கண்டனர். ருத்ரதாண்டவம் ஆடிய ஹெட் 24 பந்துகளில் 62 ரன்கள் சேர்த்தார். அவருக்கு துணையாக விளையாடிய இளம் வீரர் அபிஷேக் சர்மா 7 சிக்சர்களை பறக்கவிட்டார். 23 பந்துகளை சந்தித்த அவர் 63 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். இதற்கு பின் வந்த மார்க்ரம் மற்றும் கிளாசனும் பந்தை மைதானத்தின் அனைத்து திசைகளுக்கும் விரட்டி அடித்தனர். குறிப்பாக கிளாசன் 34 பந்துகளில் 80 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இதனால் ஹைதராபாத் அணி வரலாற்றிலேயே அதிகபட்ச ரன்களாக 277 ரன்களை 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து சேர்த்தது. இதைத் தொடர்ந்து விளையாடிய மும்பையும் அதிரடியாக ஆட்டத்தை தொடர்ந்தது. தொடக்க வீரர்கள் இஷான் கிஷன், ரோஹித் சர்மா இருவரும் இணைந்து 3 ஓவர்களில் 50 ரன்களை எடுத்தனர். இருவரும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்த நிலையில் மும்பையின் ரன் வேகம் சரிந்தது. எனினும் அடுத்து வந்த திலக் வர்மா 34 பந்துகளில் 64 ரன்கள் சேர்த்து மும்பையின் நம்பிக்கையை தக்க வைத்தார். கடைசி ஓவர்களில் டிம் டேவிட் அதிரடி காட்டிய போதும் மும்பையால் இலக்கை எட்ட முடியவில்லை. 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 246 ரன்கள் எடுத்த மும்பை 31 ரன்களில் தோல்வியடைந்தது. அதிரடியாக விளையாடிய ஹைதராபாத் அணியின் அபிஷேக் வர்மா ஆட்ட நாயகராக தெரிவு செய்யப்பட்டார். இப்போட்டியில் மொத்தம் 523 ரன்கள் குவிக்கப்பட்ட நிலையில் 38 சிக்சர்களும் 69 பவுண்டரிகளும் பறந்தன.